இந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு ஒரு சூப்பரான தயிர் வடை தாங்க செய்ய போகிறோம். இதையே மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இந்த தயிர் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த தயிர் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிர்வை தாளிச்சிக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாமே தாளிச்சிட்டு தயிரில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண வச்சு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ உளுந்து பாருங்கள், நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச உளுந்துவே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வடையை தட்டி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண உப்பு தண்ணியில் இந்த வடையை 1 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் வடை வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தயிர் வடை பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது.